நம்மளுடைய தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய படங்கள்ல ஒன்று ஆட்டோகிராஃப். குறிப்பா சொல்ல போனா காதலர்களுக்கு ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்திய படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ரீரிலீஸ் பண்ண போறாங்க. இதுக்காக ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் சேரன் இயக்கத்துல சேரன் நடிச்சு வெளியான இந்த படம் அப்பவே மிகப்பெரிய அளவில் ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தில் இடம்பெற்ற கதைக்களம். அது மட்டும் இல்லாம காதல், பள்ளி பருவ காதல், கல்லூரி காதல், ஆண் பெண் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வரக்கூடிய எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதாவது 1997ஆம் ஆண்டு வெளியான பாரதி கண்ணம்மா படம் மூலமா சேரன் இயக்குனரா அறிமுகமானாரு. இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணாரு. குறிப்பா சொல்ல போனா பொற்காலம், பாண்டவர் பூமி, வெற்றி கொடிகட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கீதம், இந்த மாதிரியான நிறைய வெற்றி படங்களை கொடுத்தாரு. இதுக்கப்புறமா ஆட்டோகிராஃப் படத்தை இயக்கதா இருந்தாரு. ஆனா முதல்ல இந்த படத்தை இயக்குறதுக்கு, அதாவது முதல்ல இந்த படத்துல நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் கிட்ட பேச்சு போட்டிருக்காங்க. ஆனா யாருமே நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிடல. அதுக்கப்புறமா தான் சேரன் நடிச்சாரு. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த படத்துல நடிக்கிறதுக்காக விஜய், விக்ரம், அரவிந்த் சாமி, பிரபுதேவா இவங்க எல்லாத்திட்டையுமே கேட்டிருக்காங்க. பட் யாருமே அந்த டைம்ல ஒத்துக்கிடல. இதுக்கப்புறமா வேற வழியே இல்லாம தான் சேரன் முதல் முறையா அவரை இயக்கி தயாரிச்சு இந்த படத்துல நடிச்சாரு. ஆரம்பத்துல சேரன் நடிக்க போறாரு அப்படின்னு சொன்ன உடனே இயக்குனரா ஜெயிச்சுட்டாரு, இவர் படம் நடிச்சா எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா இந்த படம் வெளியானதுக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவுல எதிர்பாராத வெற்றியை அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தில் இடம்பெற்ற கதைக்களம், அது மட்டும் இல்லாம பாடல்கள், இது எல்லாத்தையுமே சொல்லலாம். குறிப்பா சேரனோட நடிப்பு இந்த படத்துல அவ்வளோ நல்லா இருக்கும். அதாவது முதல் படம் மாதிரியே இருக்காது. அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு. அதுல குறிப்பா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பள்ளி பருவ காதல், அது அந்த சீன் பார்க்கும்போது நமக்கே நம்மளுடைய பழைய நினைவுகள் ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம பள்ளி பருவத்துல செஞ்ச காதல், அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்ச பொண்ணு, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நிறைய நினைவுகள் வரும். அதுலயும் இந்த படத்துல வரக்கூடிய ஞாபகம் வருதே பாடலை கேட்கும் போது நம்மளுடைய பள்ளி பருவ நினைவுகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அது மட்டும் இல்லாம நம்ம சின்ன வயசுல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட விளையாண்ட விளையாட்டுகள், நம்மளோட பள்ளியில நடந்த பழைய நினைவுகள், அதாவது லவ்வா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட போட்ட சண்டையா இருக்கட்டும், இது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். எப்படி மறக்க முடியும்? ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. அந்த பாடல் இடம்பெற்ற ஒவ்வொரு வரியுமே ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே அப்படின்ற சாங் வரும். இது ஒரு மோட்டிவேஷனான சாங். அதாவது நம்ம வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கப்போ இந்த பாட்டை கேட்டோம் அப்படின்னா நமக்கே ஒரு உத்வேகம் கிடைக்கும். அதாவது லைஃப்ல எல்லாவோ பண்ணிட்டோம், எதையோ சந்திச்சிட்டோம், எவ்வளவோ இழந்துட்டோம், இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, நம்ம போராடி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அந்த நேரத்தில் இந்த பாட்டை கேட்கும்போது நமக்கே அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா முடியும், நம்மளாம் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல காதல் பாடல் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம லவ் ஃபெயிலியர் சாங், அதாவது ஒரு சோக பாடல் வரும், அதுவுமே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல சேரன், ஸ்னேகா, கோபிகா, கனிகா, அது மட்டும் இல்லாம மல்லிகா, இவங்க எல்லாருமே முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கும். அதாவது ஒரு பார்ட்டா வரும். அதாவது ஒரு மனுஷன் இருந்தானா அவனுக்கு பள்ளி பருவத்தில் நடந்த விஷயங்கள், அதுக்கப்புறமா கல்லூரி பருவத்தில் நடக்கிறது, அதுக்கப்புறமா வேலை இல்லாமல் கஷ்டப்படுவது, அதுக்கப்புறமா எல்லாத்துலேயும் தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மது அந்த மாதிரி விஷயத்துக்கு அடிமையாவது, அதுக்கப்புறமா அதிலிருந்து மீண்டு கல்யாணத்துக்கு போவது, இந்த மாதிரி எல்லாமே காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு மனுஷன் சந்திக்கக்கூடிய, அதாவது ஒரு பையன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பான் அப்படிங்கிறத இந்த படத்தில் முழுசா காட்டியிருப்பாங்க. இதனால எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஒரு படமா இந்த படம் அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பார்த்து அழாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே பள்ளி பருவத்துல காதல் இருந்திருக்கும், இல்ல அப்படின்னா கல்லூரி பருவத்துல காதல் இருந்திருக்கும், கை கூடாம நிறைய பேருக்கு போயிருக்கும். அதனால இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கும் இந்த மாதிரி தானே நடந்துச்சு, நம்ம லைஃப்லயும் இந்த மாதிரி நடந்துச்சு, நம்ம இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கறத நமக்கு தூண்டும், அதாவது நினைவுபடுத்தும். அப்படிங்கிறதுனால இந்த படம் எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான படமா இருக்கும். அதாவது பள்ளி பருவத்துல நமக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட யாரும் பேசாம இருந்திருக்க மாட்டோம். அவங்க பாதிலேயே நம்ம லைஃப் விட்டு கடந்து போயிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல தான் லவ் பண்ண பொண்ணுங்களுக்கு அவரா போய் பத்திரிக்கை வைப்பாரு, எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாரு. அதுல செந்தில் அப்புறம் கமலா, இவங்க 2 பேரோட பேர் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்காக சின்ன வயசு சேரனா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவரோட பேர் சிவபிரகாசம்.
இவங்க வந்து இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, சேரனோட சின்ன வயசு கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேரனை மாதிரி இருக்கக்கூடிய நபர் தான் கண்டிப்பாக அதில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆள் கிடைக்காததுனால ஃபோட்டோ வந்துட்டு ஆடு கொடுக்குறாங்க. அதாவது சேரனோட சின்ன வயசு ஃபோட்டோவை வந்துட்டு ஆடு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் வந்து படத்தில் நடிக்க தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மூலமாக வந்துட்டு பார்த்துட்டு வந்தவர் தான் சிவபிரகாசம். சிவபிரகாசமும் வந்துட்டு ரொம்பவே நல்லாவே நடிச்சிருப்பார். ஏன் அப்படின்னா, அவர் பார்க்கறதுக்கு அப்படி சேரனை மாதிரி இருப்பார். அதனால வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு பக்கபலமா இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா முதல்ல வந்துட்டு சிவபிரகாசத்தை வந்து படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு அவங்களோட பெற்றோர் வந்து ஒத்துக்கல. அதுக்கப்புறமா சேரன் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா ஏடிஸ் வந்து அந்த சிவபிரகாசத்தோட வீட்டுக்கு வந்துட்டு போய் சம்மதிக்க வச்சிருக்காங்க. ஆனா சொல்ல போனோம் அப்படின்னா, பார்க்கறதுக்கு சிவபிரகாசமும் சேரனும் ஒரே போல தான் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கமலா, செந்தில், அதாவது சின்ன வயசு செந்தில், இவங்க வரக்கூடிய சீன் எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது நம்ம லைஃப்ல எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த லைஃப் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் கல்லூரி வாழ்க்கைக்கு போவாரு. அங்க போயிட்டு வந்து கோபிகாவை லவ் பண்ணுவாரு சேரன். ஆனா இவங்களாவது சேர்ந்துருவாங்கப்பா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல கோபிகாவுக்கு வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுடுவாங்க. ஆனா கோபிகாவோட வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துருவாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு சேரனும் கோபிகாவும் சந்திக்கிற மாதிரி சீன்ஸ் வரும். அப்போ கூட வந்துட்டு நான் வந்து உன்னை லவ் பண்ணது உண்மைதான், அதனால வந்து நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சேரன் சொல்லுவாரு. பட் கோபிகா வந்து இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் சேரனுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ தான் எல்லாத்தையும் கூப்பிடுவார். அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அவரோட கல்யாணத்துக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸு, சாரு, டீச்சர்ஸு, அது மட்டும் இல்லாமல் முன்னாள் காதலிகளை கூப்பிட்றது வந்து ரொம்பவே ஒரு வேறு மாதிரி ஒரு கதையாக இருந்துச்சு. அப்படிங்கும் போது வந்து இந்த படம் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒன்றா இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க, இதே மாதிரி நானும் என்னோட முன்னாள் காதலிக்கு பத்திரிக்கை வச்சு அவங்களையும் கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மீம்ஸ் கிரியேட் பண்ணாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த படம் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் பார்க்கணும். ஆரம்பத்தில் வந்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு 90s கிட்ஸ் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வாய்ப்பு வந்து இப்போ கிடைக்க போகுது. அப்படிங்கிறதுனால இந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாதுடா, எப்படியாச்சும் இந்த படத்தை போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. இதில் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்னேகாவும் சேரனும் இந்த படத்துக்கு அப்புறமா நெருங்கிய நண்பர்களாக மாறிட்டாங்களாம். அதாவது ஆரம்பத்தில் வந்து இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போது வந்துட்டு ஸ்னேகா வந்து ரொம்பவே அமைதியாக இருப்பாங்களாம். அப்போ வந்துட்டு சேரன் போயிட்டு எதுக்கு அமைதியாக இருக்காங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ வந்து ஸ்னேகா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சேரன் வந்து திரும்ப போய் கேட்டிருக்காரு, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு இவங்களோட நட்பு வந்து நீண்ட நாட்களாக தொடர்ந்துட்டு வருது. அதாவது ஸ்னேகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு சினிமா துறையில் கிடைச்ச ஆண் நண்பரில் மிக நெருங்கிய நண்பர் அப்படின்னா சேரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் மூலமா இவங்களோட 2 பேரோட நட்பு வந்து ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட இந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து வெளியிட்டாங்க. அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி வந்து இந்த ட்ரெய்லரை வந்து வெளியிட்டாங்க. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. நமக்கு வந்து பார்க்கும் போதே நிறைய மெமரிஸை வந்து கொண்டு வருது. இந்த ஆட்டோகிராஃப் படத்துல வந்து எந்த ஒரு அடிதடியுமே இல்லாம, சண்டை காட்சிகளுமே இல்லாம அந்த அளவுக்கு அந்த கதைக்களத்தை கொண்டு போயிருப்பாங்க. பட் எந்த இடத்துலையுமே சலிப்பு ஏற்படாது. அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸை தேடி போறதா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போகக்கூடிய சீனா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவங்க லவ் பண்றக்கூடிய சீன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஆக்வர்டா இல்லாம எல்லாமே பார்க்கக்கூடிய காட்சிகள் மாதிரி இருக்கும். மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி படங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வரவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த டைம்லேயே வந்துட்டு சேரன் வந்து அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்காரு. படம் கூட சொல்ல முடியாது, அவ்வளோ மெமரிஸை வந்து நமக்காக அப்பவே சேகரித்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மறுபடியும் இந்த படம் வந்து 2004 வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ரீலீஸ் பண்ண போறாங்க. இதை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. நீங்க ஆட்டோகிராஃப் படத்தை வந்து பார்த்திருக்கீங்களா? இந்த படத்துல வந்து உங்களுக்கு முக்கியமா பிடிச்ச சீன் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் வச்சு இவ்வளவு தூரம் வந்து பத்திரிக்கை கொடுக்கறத நீங்க எல்லாம் கலந்துக்கணும் தான். அவசியம் குடும்பத்தோட வந்துடணும்.